இங்க பாரு, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அண்ணங்கிற முறையில அவர் இந்த உதவியை பண்ணி தான் ஆகணும். அந்த கடமையை தான் நாங்களும் செய்யறோம். பேசாம இத வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. கடையில வேலை பாக்குறது தான் நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவரும் புரிஞ்சுக்குவாரு. ப்ளீஸ்க்கா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இப்பெல்லாம் நான் என்ன சொன்னாலும் அவர் தப்பாவே எடுத்துக்கிறாரு. இதனால எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துரும். அப்போ நீ இத வாங்க மாட்ட? தப்பா நினைக்காதீங்கக்கா. அவர் கோவப்பட்டா என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் பேசுறதுக்கு முன்னாடியே அது நடக்கும் இது நடக்கும், கோவப்படுவாரு குமுறுவாருன்னு சொன்ன எப்படி? நாங்க உன் புருஷனோட நல்லதுக்கு தான் சொல்றோம். அவர்கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா கோவப்படாதீங்கக்கா ப்ளீஸ். நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. அவரே 1-2 வார்த்தை கோவமா பேசினாலும் நீ தான் அவரை சமாதானப்படுத்தணும். இத பார், சொன்னா கேளு. இத வாங்கிக்கோ, போய் அவரை சமாதானப்படுத்தி ஒத்துக்கவை. இந்த பொடி. இல்லக்கா, எனக்கு என்னவோ அவர் ஒத்துப்பாருன்னு தோணல. வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். அப்போ என் பேச்ச நீ கேட்க மாட்ட. இத பார், உன்கிட்ட நான் கடைசியா கேக்குறேன். உன்னால தமிழ் கிட்ட பேச முடியுமா முடியாதா? ஏங்கா நீங்களும் என் நிலைமைய புரிஞ்சுக்காம கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால பிரச்சனை தான் வரும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஒரு நன்றி கட்டவளை நான் பார்த்ததே இல்ல. உன்ன போய் நம்பன பாரு. அக்கா ப்ளீஸ்க்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன நன்றி இல்லாம நடந்துக்கிட்டேன்? போது நிறுத்து. உன் கஷ்டத்துக்கு நான் ஓடி வந்து உதவி பண்ணேன். அந்த நன்றி கொஞ்சமாவது இருந்திருந்தா இன்னைக்கு நீ என் பேச்ச கேட்டிருப்ப. இப்படி கருவேப்பில மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அக்கா ப்ளீஸ்க்கா, சொன்னா கேளுங்க. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. பின்ன வேற எப்படி நினைக்கிற? இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். போடி பைத்தியக்காரி, அப்படிலாம் நினைக்காதன்னு அந்த பாசத்தையே கொச்சப்படுத்திட்ட. எனக்கு இதெல்லாம் தேவைதான். என் முன்னாடியே நிக்காத, போயிடு. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. என்ன போய் நன்றி இல்லாதன்னு சொல்லி வாய் மூடு. சத்தியமா சொல்றேன், நீயும் உன் புருஷனும் 2 பேரும் நன்றி கெட்டவங்க தான், சுயநலவாதிங்க தான். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நினைக்க கூடாது, துரோகிங்க. ஏய் நிறுத்துறே. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கேன். யாரடி துரோகி? இத பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையில்லாத விஷயம்? இந்த விளங்காத மூஞ்சிய பார்த்து சொல்லு, துரோகி நன்றி கெட்டவன்னு. ஏன் மகனை பத்தி பேசுறதுக்கு நீ யாரடி? உங்க மகன் மட்டும் யோகியமா? எழுத்து பேசின வாயை கிழிச்சு தச்சிருவேன். எங்க தைங்க பாப்போம். இந்த உருட்டல் மிரட்டல்ல என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்புறம் மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடி திமிர எடுத்து போய் பேசிட்டு இருக்கியா? நானும் சொல்றேன், உன் உருட்டல் மிரட்டல்லாம் உன் புருஷங்கிட்ட வச்சுக்கோ. சும்மா வம்பு வழக்கமா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. யாரடி வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க? என்னமோ நீதான் என் புள்ளைய வாழ வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து அவனுக்குன்னு 1 ரூபாய் நீ செலவு பண்ணிருப்பியா? இப்ப 5 லட்சம் ரூபாய் எடுத்து நீட்டுறியே, எதுக்கு? என் பிள்ளைய வாழ வைக்கவா? நீ எல்லாம் எச்ச துப்புனாலே சோறு இருக்கான்னு கலரி பாக்குற ஆளாச்சே. நீ அவனுக்கு உதவி பண்றேன்னு சொன்னா யாரடி நம்புவா? வெளியே போய் சொல்லிடாத, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏன் பேச மாட்டீங்க? உங்க மகன் கஷ்டப்படுறாருன்னு அவருக்கு நல்லது நினைச்சு பாருங்க. எங்க புத்தியை செருப்பால அடிச்சுக்கணும். ஆசையா இருந்தா ஓரமா உட்காந்து நல்லா அடிச்சுக்க. உன்ன மாதிரி எரியற வீட்லயும் புடுங்கணும்னு நினைக்கிறவளுக்கு அப்பதான் புத்தி வரும். என்ன வீட்டை ஓவரா பேசிட்டே போறீங்க? என்ன பார்த்தா எரியற வீட்டுல புடுங்குறவளா தெரியுதா? ஆமாண்டி, நீயும் உன் புருஷன் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ போதாத காலம், என் புள்ள வேலை இல்லாம இருக்கான், உடனே காசு கொடுத்து வளைச்சு போடலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு இந்த மூதேவி வேற சப்போர்ட். காசு காசுன்னு பேய அலைஞ்சு 2 கடை ஆரம்பிச்சிங்க. இப்ப வேலை பாக்குறதுக்கு ஆள் கிடைக்கல. எவனையாவது அடிமையா வளைச்சு போட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு நிறைய லாபம் பார்க்கலான்னு வெறி பிடிச்ச அலையறீங்க. அதுக்கு ஏன் மகன் தான் கிடைச்சானா? கஷ்டப்படுறவனை வளைச்சு போட்டு சக்கையா புழியலாம் நினைக்கிற உன் புத்தி எனக்கு தெரியாது நினைச்சியா? என் மகனை வாழ வைக்கிறதா இன்னொரு வாட்டி சொன்ன, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எப்படி வாய்க்கோ சாம பேசுறாங்க பார்த்தல? எல்லாம் ஒன்னால தாண்டி. இந்த அசிங்கத்தெல்லாம் கேட்கணும்னு என் தலை விதி. ஏய், அவகிட்ட ஏண்டி பாயிர? உடம்புறவ தொங்குச்சி தொடப்ப குச்சின்னு அவ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டல. இவளும் அக்கா கிழிஞ்ச சொக்கான்னு நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருந்தாலே, இப்ப எதுக்கடி அவ மேல எரிஞ்சு விடார? 2 பேருமா சேர்ந்துகிட்டு என்னமா சிலுப்புனீங்க? அக்காளாம் தொங்கச்சியாம். எனக்கு அப்பவே தெரியும்டி, நீங்க 2 பேரும் என்னைக்கா சிண்டு பிடிச்சு சண்டை போடுவீங்கன்னு. இப்ப நடந்துருச்சுல. என் பிள்ளைங்களுக்குன்னு வந்து வாச்சிங்களேடி. நல்ல அண்ணி நல்ல பொண்டாட்டி. இவ படிப்புக்காக என் பிள்ளை தின்னுட்டு இருக்கிறா, நீ கடைன்னு அவனை பிச்சு திங்கலான்னு பாக்குற. 2 பேருமா சேர்ந்து ஏடி என் புள்ள உயிரை எடுக்கிறீங்க? இங்க பாருங்க. ஏய் நிறுத்துறி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வாயிலா பூச்சை ஏறி மிதிக்கலான்னு பாப்பீங்க? இப்ப கொஞ்ச நாளதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டு புத்தியோட நடந்துகிட்டு இருக்கான்.
இனிமே உங்க பாச்சால அவங்கிட்ட பலிக்காது. ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழிய பாருங்க. உங்க 2 பேருக்கு சேர்த்து தான் சொல்றேன். என் மகனை சொக்கட்டா மாதிரி உங்க இஷ்டத்துக்கு உருட்டி விளையாடலாம் நினைச்சீங்க, மரியாதையை கெடுத்து மந்தையில நிக்க வச்சிடும். ஜாக்கிரதை. வந்து சேர்ந்துருக்காளுங்க எனக்கு. கொஞ்சம் தானே ஆச்சு. ஹலோ, ஒழுங்கா உட்காந்துருவாங்க. கீழே விழுந்து தொலைக்க போறீங்க. மேடம். டேய் மாப்பிள்ள, உன்னால கைய போகணும்னு நினைக்கிறேன். தவறு மேடம் மேல போய் விழுகுறேன். அப்படியா? மேடம் இடி மேல தண்ணி அடிக்கும்போது நான் கைய வீட்லயே வச்சுட்டு வந்துடுறேன். ஜோக் அடிச்சா சிரிக்க மாட்டீங்களா? வாய் மூடிக்கிட்டு வர மாட்டேன். ஏய் ஆட்டோக்காரி அலமேலு, ஒழுங்கா ஓட்டு. ஏய் உன்னதான் சொல்லுகிறான். ஐயா ஏய் ஆட்டோன்னா இந்த குழுவுது. அட ஏய் என்ன திடீர்னு ஆட்டோ மரியாதை தெரியாதவளா ஏன்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்குங்கடா. ஏய் என்ன வாடா போட மரியாதை இல்லாம பேசுற? குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கிற உங்களுக்குலாம் என்னடா மரியாதை? இறங்குங்கடா. ஏய் எல்லாம் பதில் தெரியாதே. சேனல் பாக்குறேன். ஒழுங்கா சொன்னதை அறிவி விட்டு போ. இல்லனா என்னடா பண்ணுவ? உங்ககிட்ட எல்லாம் வாயில பேசினா பத்தாது. யார் மேல கை வைக்கிற? என் மேல கை வை. இப்ப வை, இப்ப வை, பார்க்கலாம். வை. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வண்டியில ஏத்துற? என்ன பண்றது? நாட்டுல முக்காவாசி ஆம்பளைங்க உன்ன மாதிரி தான் இருக்காங்க. ஒண்ணு குடிக்கிறாங்க, இல்லன்னா அடிக்கிறாங்க. பாத்து போ. மோகன், மோகன் நில்ல. என்ன கோவமா? சும்மா ஜாலிக்கு பேசின, தப்பா எடுத்துக்காத. தெரியும், இருக்கட்டும். என்னாச்சு உனக்கு? சரியா பேச மாட்டேங்கிற, சிரிக்க மாட்டேங்கிற. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஜாலியா தான் இருக்கு. இல்ல, நீ முன்ன மாதிரி இல்ல. அன்னைக்கு என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போன. இன்னைக்கு நானே பேசினாலும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? உன்னை என் பின்னாடியே சுத்துவ, இல்லனா கண்டுக்கவே மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா சாதாரணமா எப்பதான் பேசுவ? சாரி, உன் கூட பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. படிச்சு முடிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்கும் வேற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது. நீ தானே சொன்ன. அதுக்காக எங்கிட்ட கூட பேச வேணாம்னு சொன்னா? உன் முகத்தை பார்த்தேன்னா நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன் கல்யாணி. நான் ஒழுங்கா காலேஜ் போயிட்டு இருக்கேன், குடிக்கிறது இல்ல, யாரோடையும் தேவையில்லாம சண்டை பிடிக்கிறது இல்ல. இதெல்லாம் நீ சொல்லி உனக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் டோட்டலா மாறிட்டேன் கல்யாணி. ஆனா நீதான் ஒரு முடிவு சொல்லாம என்னை ஏமாத்திட்டு இருக்க. முடிவுன்னா என்ன முடிவு சொல்லணுங்கிற? நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை பார்க்க கூடாதுங்கிறதுல நான் கண்ட்ரோலா இருக்கேன். நீயா மனசு மாதிரி பேசுற வரைக்கும் உன்னை நான் கம்பல் பண்றதாவே இல்லை. ஆனா ரொம்ப நாள் நான் இப்படியே இருப்பேனான்னு தெரியல. குடிக்காத, கஞ்சா பிடிக்காத, வீண் சண்டை போடாத, திருந்துன்னு சொன்னேன். நானும் திருந்திட்டேன். ஒழுங்கா படி, வேலைக்கு போன்னு சொன்னேன். உன் அட்வைஸ் படியே நடக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் நான் யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இத பாரு கல்யாணி, நீ முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிடும் கல்யாணி. திரும்ப பழைய மாதிரி ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. ஏய், ஏன் தேவையில்லாம இப்படி பேசுற? என்னால முடியல. நான் படிக்கிறதுக்கு, திருந்துறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. பாராட்ட ஆள் இல்லைன்னா யாருக்குமே முன்னேறணுங்கிற ஆசையே தோணாது. சத்தியமா சொல்றேன், நீ இல்லனா என்னால எதையுமே இன்ட்ரெஸ்டா செய்ய முடியாது. சரி, நான் இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? என் முடிவை சொல்லணும், அவ்வளவுதானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலடா.
துளசி என்னோட ஃப்ரெண்டு, நீ அவளோட தம்பி. உன்னை போய் எப்படிடா? அவ தப்பா நினைக்க மாட்டாளா? அப்ப முடியாதுன்னு சொல்லு. உன்னை தொந்தரவு பண்ணாம நான் என் வழியை பார்த்து போயிட்டே இருக்கேன். டேடி பொறுடா. என்னால முடியல கல்யாணி. உன் முடிவு எதுவா இருந்தாலும் உடனே சொல்லு. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் ஓப்பனா இப்ப இங்கேயே சொல்லு. நான் அதை ஏத்துக்கிறேன். சரி, நாளை காலையில என் வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வா, நான் சொல்றேன். கல்யாணி, ஒரு நாள் டைம் தர மாட்டியா? கொஞ்சமாவது யோசிக்க விடுறா. இது வாழ்க்கை பிரச்சனை. சரி யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. நான் வெயிட் பண்றேன். நான் கிளம்புறேன். உடம்பு பரவாயில்ல சித்தப்பா? ஐம் ஆல் ரைட்ரா. பாரு நான் தெம்பா இருக்கேன். சாரு, ராகவோட ஹெல்த் பத்தி என்ன சொன்னாங்க? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நாளைக்கே ஆபீஸ் போக நான் ரெடியா இருக்கேன். சாருவும் இவ்வளவு தான் தேவையில்லாம என்ன பயமுறுத்துறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? பாஷை தெரியாத ஊர்ல உங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கெல்லாம் தெரியும். எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லைங்க, உங்க ஆரோக்கியம் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்காக எல்லாமே ஃபினிஷ்டுன்னு பெட் ரெஸ்ட்லயே இருக்க முடியுமா? டேய், உன் ஆர்வம் எனக்கு புரியுதுடா. ஆனா உன் உடம்பு ஒத்துழைக்க வேணாமா? டாக்டர் தான் இனிமே பயப்பட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்பா, அதே டாக்டர் தான் உங்களை 6 மாசம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. நான் தான் பிசினஸ் கவனிச்சுக்கிறேன் இல்லப்பா. நீங்க எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? அப்போ என்ன ஓல்டு மேன்னு சொல்லி ஓய்வு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? டேய், கொஞ்ச நாள் எல்லாம் சாரு பொறுப்புல இருக்கட்டும். ஆல்ரெடி சாரு தான் எல்லாத்தையும் பிரமாதமா ஹேண்டில் பண்ணிருக்காளே. அவ ஆபீஸ பாத்துக்கிட்டோம், நீ வீட்ல இருந்து கைட் பண்ணு. சரிண்ணா, உங்க விருப்பம். சாரு, பெரியமா பெரியப்பாக்குன்னு ஓடி ஓடி போய் பர்ச்சேஸ் பண்ணியே எடுத்துட்டு வந்து குடுடி. இப்ப என்ன அவசரம்? குடுத்துட்டு உடனே பெங்களூர் போயிடலான்ற எண்ணமா? ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு தான் போனோம். அக்கா, நீங்க சொல்லாமலேயே சாரு அந்த ஐடியால தான் இருந்தா. நேரா பெங்களூர் போலான்னு தான் இருந்தோம். சாரு தான் லண்டன்ல இருந்து நேரா சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டா. ஆமா, சாரு கரெக்டா தான் சொல்லிருக்கா. பெங்களூர்ல இருந்தா தனியா ராகவன் ஃபீல் பண்ணுவான். இப்பயே ஆபீஸ் போக முடியலங்கிற வருத்தம் வேற அவனுக்கு. இங்க எல்லாருக்கூடயும் கலகலன்னு இருந்தா அவனுக்கு போறதே தெரியாது. அவனுக்கு உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும்ல. வாங்க சம்பந்தி, பாப்பா தமிழ். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க வணக்கம் சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? வாங்க தம்பி. நல்லா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? சாரு, அத்தை, என்னம்மா வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம இருக்க? இல்ல பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களே, அதான். நீங்க பேசிட்டுங்க, நான் வரேன். ம். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டுங்க, வாங்க நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. ஏமா, வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. போ. சம்பந்தி, சாரு உங்களை நினைச்சு ரொம்ப துடிச்சு போயிட்டா. இப்படி பாசத்தை காட்டுறதுக்கு தான் பொண்ணுங்க வேணுங்கிறது. நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போதெல்லாம் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. சொல்லு கேஷவ். ஆ, ஓகே பை. கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அத்தை, இந்தாங்க. எதுக்குமா நீ எடுத்துட்டு வர? இந்தம்மா, இந்தாங்க. எனக்கு வேண்டாம். லவண்யா,
நீங்க கொடுத்துருங்க, நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பேசணும். அண்ணே இந்த இல்லை எனக்கு வேணாம். தமிழ் எடுத்துக்கோ தமிழ். நிதிஷோட கம்பெனி எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? 4-5 நாளுக்குள்ளனா நான் இருந்து பார்த்துட்டு போயிடுவேன். என்னடா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? ஒரே நாளில் ஆரம்பிக்கிறதுக்கு அது என்ன பெட்டி கிடையா? இப்போதான் அவனுக்கு பைசா கொடுத்துருக்கேன். ஸ்டாஃப் லைன் தான் செலக்ட் பண்ணணும், நிறைய சிஸ்டம்ஸ் வாங்கணும். சாரு, சாரு நில்லு சாரு. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் நீ மேலே கோவப்பட்டு அவாய்ட் பண்ணிட்டு போற? வேணாங்க, நம்ம எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. எதுக்கு அனாவசியமா பிரச்சனை? துளசி பண்ணதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அவள் பேசினது தப்பு தான், அதுக்காக நான் அவளை திட்டிட்டேன். நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தேனா அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் நீ இந்த மாதிரி இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப வேதனையாக இருக்கு சாரு.